அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்குரிய சகோதரர்களே, மனித வாழ்க்கையில் மனிதன் பூண்டிருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பில் ஒன்றுதான் வெட்கம் என்ற பண்பு. வெட்கம் இல்லாவிட்டால் நீ விரும்பியதை செய்து கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, வாழ்க்கையில் மனிதன் வெட்கக்குணம் கொண்டவனாக இருப்பது அவனுக்கு மிக அவசியமாக இருக்கின்றது. எனவே ஒரு மனிதன் வெட்க குணத்தை பூண்டிருப்பது பல்வேறு நன்மைகளை அவனுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும். ஆயினும் கூட இந்த வெட்க குணம் மனிதனை சத்தியத்தை கற்றுக்கொள்வதிலிருந்து தடுத்து விடக்கூடாது. சகோதரர்களே, மார்க்கத்தை கற்றுக்கொள்வது என்பது மிக அவசியமான ஒரு அம்சம். எனவே வெட்கத்தை அடிப்படையாக கொண்டு ஒருவர் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதிலிருந்து தூரமாகிவிடக்கூடாது. அல்லாஹு தாலா அவனுடைய அருள் வேதத்தில் சொல்வது போன்று, இன்னல்லாஹ லா யஸ்தஹி அன் யضرب مثلا ما بعوضة فما فوقها. அல்லாஹு தாலா ஒரு ஈயை கூட உதாரணமாக காட்டுவதற்கு அவன் வெட்கப்பட மாட்டான் என்று சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், அன்சாரி பெண்கள் சிறந்த பெண்களாக இருந்தார்கள். காரணம், மார்க்கத்தை கற்றுக்கொள்வதில் வெட்கம் அவர்களை தடுத்து விடவில்லை என்று சொன்னார்கள். ஒரு பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து ஆண்கள் கூட வெட்கப்படக்கூடிய கேள்வியை நபி அவரிடம் கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே மார்க்கத்தை கற்றுக்கொள்வதில் அவர்களுக்கு வெட்கம் இருக்கவில்லை. அன்பிற்குரிய சகோதரர்களே, மாஇஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விபச்சாரம் எனும் குற்றத்தை செய்தபோது அந்த விபச்சார குற்றத்திற்காக தண்டனையை இந்த உலகத்திலேயே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவருடைய அந்த கவலை நபி அவர்களிடம் வந்து தான் செய்த அந்த குற்றத்தை முறையிடுவதற்கு எந்தவிதமான தடையாகவும் அவருடைய வெட்கம் அமைந்து விடவில்லை. நபியிடத்தில் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நான் விபச்சாரம் செய்துவிட்டே, எனக்கு தண்டனையை தாருங்கள் என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பேச்சை கவனத்தில் கொள்ள கணக்கெடுக்காமல் விட்டார்கள். இவர் தவறுதாக சொல்லக்கூடியவராக இருக்கலாம் என்று அவரை புறக்கணித்து விட்டார்கள். எனவே அந்த மனிதன் தான் இந்த தண்டனையை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மீண்டும் மீண்டும் நபி அவர்களிடம் வந்து, நான் விபச்சார குற்றம் செய்துவிட்டேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று கூறிய போது அவர் உண்மையில் விபச்சாரம் செய்தார்தானா என்பதை விலகிக் கொள்ளும் விதமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு கேள்விகளை அவர்களிடம் கேட்க, அந்த கேள்விகளுக்கெல்லாம் வெட்கப்படாமல் அவர் பதில் சொன்னார். ஆம், உண்மையில் அந்த பெண் உறுப்பில் தன்னுடைய ஆண் உறுப்பை செலுத்தியதை அவர் ஊர்ஜிதம் செய்தார். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறகு அவருக்குரிய தண்டனையை வழங்குவதற்கு தயாரானார்கள். எனவே சகோதரர்களே, சத்தியத்தை கற்றுக்கொள்வதில், சத்தியத்தை அடைந்து கொள்வதில் அவர்களுக்கு வெட்கம் ஒரு தடையான காரியமாக இருக்கவில்லை. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெட்க குணத்தை அவர்கள் சிலாகித்து சொல்லியிருந்தாலும் கூட இந்த வெட்கம் என்பது மனிதனுக்கு சத்தியத்தை கற்றுக்கொள்வதற்கு தடையாக இருந்துவிடக்கூடாது. எனவே வெட்கம் மனித குணத்தில் மிகச் சிறந்தது. ஆயினும் உண்மையை கற்றுக்கொள்வதற்கு அது தடையாக அமைந்துவிடக்கூடாது.